விஜய் வந்தால் தான் மாற்றம் வரும், அந்த மாற்றம் எப்படிப்பட்டதாக இருக்கும் அப்படின்னு மக்கள் எதிர்பார்க்கறதுக்கு இப்படித்தான் இருக்குங்கிறத வேட்பாளர்கள் அறிவித்ததிலே விஜய் காட்டிட்டார். பெண்கள் பாதுகாப்புக்கு அவர் போட்டிருக்கிற வேட்பாளர் விஜயே முதல் உதாரணம். மனைவி போட்டிருக்கிற விவாகரத்து வழக்கு அவ்வளோ ஒர்த்து இல்லைன்னு சொல்கிற அளவுக்கு அதில் முதல் லிஸ்ட்டில் விஜய் இருக்கிறாரு. அப்புறம் மரிய வில்சனு, மயிலாப்பூர் வெங்கட்ராமன்னு பெண்கள் பாதுகாப்பு லிஸ்ட்டில் இவங்கெல்லாம் வராங்க. அதே போல் 10 நாளைக்கு முன்னாடி கஞ்சா வழக்கிலிருந்து ஜாமீனில் வெளிவந்தவருக்கு சீட்டு கொடுத்ததுனால அவர் கொண்டு வர போகிற போதைப்பொருள் ஒழிப்பு மாற்றம் அப்படித்தான் இருக்கும். மதவெறியெல்லாம் கூடாது, நாங்கள் அதை அனுமதிக்க மாட்டோம், எங்கள் கொள்கை தலைவர் பெரியார்னு சொல்லிட்டு வரவருக்கு ஆர்எஸ்எஸில் பயிற்சி எடுத்த லெஃப்ட் பாண்டிங்கிறவர் வேட்பாளராக போட்டிருக்கிறாங்க. அம்பேத்கர் எங்களுடைய கொள்கை தலைவர், ஜாதியெல்லாம் கிடையாது, பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் தான், அதான் எங்கள் கொள்கைன்னு வர போகிறவர் நான் சாதி வெறியன் தாண்டான்னு சொல்கிற ஜெகத்நாத் மிஸ்ராங்கிறவரை வேட்பாளராக போட்டிருக்கிறாங்க. மீதி இருக்கிற 234 வேட்பாளர்கள்லேயும் 100க்கும் மேற்பட்டவர்கள் இப்படி வந்து சேர்ந்தவங்க தான். இந்த லிஸ்ட்டை நீங்கள் எடுத்தாலே எதையெல்லாம் நான் வந்தால் மாற்றுவேன்னு சொன்னாரோ அது எல்லா ஃபீல்டுலேயும் ஒருத்தவங்க பணம் சம்பாதிச்சவங்க, மக்களை ஏமாத்தினவங்க, சாராய கடை நடத்தினவங்க, மணல் அள்ளினவங்க அத்தனை பேரும் இருக்கிறாங்க. இதில் என்ன மாற்றம் கொண்டு வர போகிறாங்கன்னு தான் நமக்கு தெரியல. அவனுக்கே தெரியாது.